அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். சாட்டர்டே மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். வெள்ளனே எந்திரிக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமையலை முடிக்கிறது, தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகும். ஆனால் சாட்டர்டே வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். சரி, நேத்தானே நல்லா தடபுடலாம் செஞ்சோம், இன்னைக்கு ஏதாவது சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூஸ் ஒன்று குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரேப் ஜூஸ் போட்டிருந்தேன். அதையும் குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிரேப் ஜூஸ் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி சாறு தான் செய்ய போகிறேன். அதை தான் இன்றைக்கி ரைஸில் நாங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரிசியை ஃபஸ்ட்டு வாட்டி தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ரெண்டாவது வாட்டி அந்த அரிசி களைஞ்ச தண்ணியே எடுத்துக்கிறலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அரிசி களைஞ்ச தண்ணியிலேயே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சுட்டுட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரும். முருங்கைக்கீரையை 2 தாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கொதி வர இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், கீரையை ரொம்ப மூடி போடக்கூடாது, மூடி போட்டால் கசந்துரும்னு. இந்த மாதிரி மூடியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர்றப்போ ஒரு தாட்டி கலந்து விட்டுருங்க. 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு தாட்டி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இது கூட நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ இல்லாததுனால இன்றைக்கி நான் எறா ஃப்ரை பண்ணுறேன். நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் எறா கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் டக்குன்னு எறா ஃப்ரை பண்ணுறது இந்த மாதிரி தான். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எறாவை போட்டுறணும். எறா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த எறாலேருந்து தண்ணி விடும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அந்த எறாவை புரிய விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எறா ஃப்ரை ரெடி. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் முருங்கைக்கீரை சாறு, எறா ஃப்ரை. கீரைச்சாருக்கு சாதம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி இருக்கும், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எங்கே போகிறோம் எது போகிறோம்லாம் கேட்கல. அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது. சொன்ன உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும்தான் அப்படியா, இல்லை என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி விஜயா மால் தான் போயிருந்தோம். அங்கேயே மூவிக்கும் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாலுக்கு வந்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு மூவி 10 மணிக்கு தான் ஸ்டார்ட். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன மூவி போனோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.